இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 30வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அதாவது ராகேல் வாழ்ந்த காலமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உலகத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் இல்லைன்னா அதை மிகவும் வேதனையாக, ஒரு நிந்தனையாக மக்கள் பேசுகிறதுனால அந்த வேதனை இன்றைக்கு குழந்தை இல்லாத தம்பதியரை அதிகமாக பாதிப்பதுண்டு. இப்பொழுது யாக்கோபுக்கு லேயாள் முதல் மனைவியாக இருக்கிறாள். அவளுக்கு பிள்ளைகள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். இவளுக்கோ ஒரு குழந்தை கூட இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் தன்னுடைய சகோதரி நிறைய பிள்ளைகளை பெற்றுட்டால, நான் அதிகமாக அற்பமாக என்ன படுகிறேனேன்னு சொல்லி அவளால் அந்த நிந்தனைகளை சகித்து கொள்ள முடியல. அவளுடைய வேதனையை பார்க்கும் பொழுது அது ஒரு நியாயமான வேதனை தான். ஆனால் சகோதரியின் மேலே பொறாமை கொண்டு கணவன் மேலே கோபப்பட்டு விரக்தியாக பேசுகிறதெல்லாம் தவறான அணுகுமுறை என்பது அவளுக்கு தெரியல. அவள் வேண்டுதல் செய்ய வேண்டிய இடம் அன்னாளை போல தேவனிடத்தில் தான் அவள் வேண்டுதல் செய்ய வேண்டியதாக இருந்தது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் முழுவதிலும் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அன்னாள் தேவனிடத்தில் எப்படி இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் என்பதை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அவளோ கணவனிடத்தில் போய், எனக்கு பிள்ளை கொடும், இல்லைன்னா நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் விரக்தியாய் பேசுகிறாள். உண்மையில் பரிகாரம் கர்த்தரிடத்தில் தான் இருந்தது. அவர் நினைத்தருளினார், அவர் செவி கொடுத்தார், கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்தில் தான் இருந்தது. இன்றைக்கும் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லித்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே பிள்ளை இல்லாத அந்த காரியம் நிந்தனை மாத்திரமல்ல, குடும்பத்தில் எல்லா சிக்கல்களும் எல்லா குடும்பத்திலையும் இயல்பானது தான். பிள்ளை பேரின்மை, இழப்புகள், வறுமை, நோய்கள், அதாவது உறவுகளுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என பல பிரச்சனைகளை இன்றைக்கி குடும்பங்கள் எதிர்கொள்கின்றன. பிள்ளை இல்லாத வேதனைகள், நிறைய இழப்புகள், நிறைய வறுமை, திடீர்னு வறுமை, நோய்கள், அது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல உறவு இல்லாத காரியங்கள், இவைகளை குடும்பங்கள் இந்த நாட்களில் எதிர்கொள்கின்றன. நாம் அவற்றை நம்ம மக்கள் மேலே, நம்முடைய உறவுகளின் மேலே அந்த குற்றத்தை போட்டு நம்ம அதை எதிர்கொள்ளாதபடி துணையுடன் கோவப்பட்டோ அல்லது குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட கோவப்பட்டோ நம்ம சஞ்சலப்படாதபடி, சண்டையிடாதபடி ஆண்டவரிடத்தில் பரிகாரத்தை கேட்கணும் அப்படிங்கிற காரியம்தான் இந்த பகுதியிலே நம்மை அது உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கிறது தேவனுக்கு நேராக. அதாவது நம்ம ராகேலை போல ரொம்ப டென்ஷன் ஆகி, நீ இப்படி ஆசீர்வாதத்தை தாயெல்லாம் செத்துறேன்னு சொல்லி ராகேலை போல காணப்படுகிறோமா, அல்லது அன்னாளை போல தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை எல்லா குடும்ப சிக்கல்களுக்கும் சிக்கல்களை நீக்குகிற, குடும்பங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தின ஆண்டவரிடத்தில் போய் நாம் சொல்லுகிறோமா என்கிறதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதனைத் தொடர்ந்து இங்கே யாக்கோபினுடைய பிள்ளைகள், முந்தின அதிகாரத்தில் லேயாளுக்கு குழந்தைகள் பிறந்துருச்சு. இப்போ யாக்கோபினுடைய பிள்ளைகளும் அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் இட்ட பெயர்களும் அர்த்தமுடையவைகளாக இருந்ததையும் நம்ம இந்த அதிகாரத்தில் பார்த்துட்டு, அதற்கு பின்பாக இந்த அதிகாரத்தில் 37லேருந்து 43 வரையிலும் அந்த லாபானுடைய காரியங்கள், ஆடுகள், அதாவது தந்திரத்தினால 25ஆம் வசனத்திலிருந்தே நம்ம பார்க்க முடிகிறது. தந்திரத்தினால யாக்கோபு லாபானை தோற்கடிக்கிறேன்னு நினச்சி செய்கிற காரியங்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த நாட்களில் அதாவது தவறான மனித கொள்கைகள் இந்த அதிகாரத்தில் 2 காரியம் காணப்படுது. ஒன்று 14வது அதிகாரத்திலிருந்து 14வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் பார்க்கும்பொழுது, ரூபன் கண்டெடுத்த தூதாயும் கனிகள் நேசத்தை உண்டு பண்ணும் பழம் என்றும் அதன் மூலமாக பிள்ளை பிறக்கும்னு சொல்லி மூட நம்பிக்கை இருந்து வந்தது.
இப்போ ராகேல் மலடியாக இருக்கிறா, தூதாயும் கனிகளை சிலவற்றை பெற வேண்டும் என்று அவளுக்கு ஆசை. அதை அங்கே ரூபன் கண்டெடுத்து எடுத்துகிட்டு வரும்போது இங்கே அவளிடத்துல கேட்குறா, அந்த லேயாள்கிட்ட கேட்குறா, அந்த கனிகளை எனக்கு தா அப்படின்னு சொல்லி. இப்பொழுது ராகேலுக்கு லேயாளுக்கு மட்டும் குழந்தைகள் பிறந்துகிட்டே இருக்குதே, என்ன ரீசன்னு தெரியலையே. இப்போது அவளுடைய மூத்த மகன் வேறு, ரூபன் வேறு தூதாயும் கனிகளை கொண்டு வந்து கொடுக்குறானே. இப்படிலாம் எதையோ சாப்பிட்டு தான் அவளுக்கு நிறையா குழந்தைகள் பிறக்குது போல், ஏன்னா கூட பிறந்த சகோதரி தானே அப்படின்னு நினச்சிட்டு அவள் கேட்குறா, அந்த தூதாயும் கனிகளில் சிலவற்றை எனக்கு தா. லேயாள் உடனே யாக்கோபுடன் மனைவியாக வசிப்பதற்கு அவ்வளோ ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அதாவது என்ன காரியமோ இப்பொழுது லேயாள் இடத்திலே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் லேயாள் கேட்குறா தன்னுடைய சகோதரிகிட்ட, இன்றைக்கு இரவு யாக்கோபு அவர் என் வீட்டில் தங்கிட்டு நான் அவர் கூட மனைவியாக இருக்க விரும்புகிறேன் என்கிற அந்த ஒரு காரியத்தை கெஞ்சி கேட்டுட்டு அங்கே அந்த கனிகளை கொடுக்குறா. அதன் பிறகு லேயாளுக்கு 2 ஆண் மக்கள், 2 ஆம்பளை பிள்ளைங்களும் ஒரு பெண் பிள்ளையும் அதுக்கப்புறம் பிறக்கிறத பார்க்குறோம். இப்போ கடைசியில் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது தன்னுடைய முதல் மகனை பெற்று அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டுட்டு இன்னும் ஒரு மகனை தருவார் என்கிற அர்த்தமுடைய ஆடட் பிளஸ்ஸிங் ஆண்டவர் இதோடு நிறுத்துகிறதில்லை, இதை தாண்டி இன்னொரு மகனையும் எனக்கு தருவார் என்று சொல்லித்தான் அங்கே ராகேல் யோசேப்பு என்று பெயரிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் நினைத்தருளினார், கர்த்தர் செவி கொடுத்தார், கர்த்தர் அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தாள் என்று தான் வேதத்தில் எழுதியிருக்குது. ஆனால் அவர்கள் தூதாயும் கனிகளினால் ஒரு நேசம் உண்டாகி கணவன் என்னோடு கூட சேரும்பொழுது எனக்கு குழந்தை பிறந்து விடும் என்கிற ஒரு நம்பிக்கை காரியங்கள் இருந்தது. இப்போது இங்கே யாக்கோபினுடைய பிள்ளைகளை நம்ம பார்த்துட்டு அடுத்த யாக்கோபினுடைய தந்திரமான செய்கைகளை நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 2 மனைவிகள் மற்றும் 2 மறுமனையாட்டிகளும் வந்தாச்சு. வேலைக்காரிகளை எடுத்து மனையாட்டிகளாக கொடுத்ததுனால இப்போ 12 பிள்ளைங்க இவருக்கு பிறந்திருக்குது, பசங்க. ஒரு மகள் பிறக்கிறாள். யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளான அந்த பேரன்களையும் கூட தம்முடையவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி 13 + 2 நீ எடுத்துக்கிட்டாலும் கோத்திர பிதாக்களாக கருதப்படுகிறவர்கள் 12 பேரே. இப்போது லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகள் யாக்கோபின் மூலமாக ரூபன், அவனுடைய அடுத்தபடியாக சிமியோன், லேவி, யூதா. அதுக்கு பின்பாக இந்த தூதாயும் கனிகளை கொடுத்து யாக்கோபை திரும்ப தன்னோடு கூட தங்கும்படியாய் செய்கிறாளே, அந்த காலத்தில் இசக்கார், செபுலோன், தீனாள் என்கிற பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இப்போது யாக்கோபு அப்படின்னா பேருக்கு அர்த்தம் என்ன? குதிகாலை பிடிப்பவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா தன்னுடைய சகோதரனுடைய குதிகாலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்துட்டார். ராகேல் அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் பெண் செம்மறி ஆடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். லேயாள் அப்படின்னா இலைப்படைந்தது அப்படின்னு அர்த்தம். லேயாள் என்கிற பெயருக்கு இலைப்படைந்தது. அதே போல் பில்கால் அப்படிங்கிற அந்த மறுமனையாட்டிக்கு பயம் அப்படிங்கிற அர்த்தம். சில்பால் அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் கீழே விழுகிற அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லா பெயர்களுக்கும் அர்த்தங்கள் இருந்தது. பில்காலும் சில்பாலும் ராகேலுக்கும் லேயாளுக்கும் வேலைக்காரிகளாக கொடுக்கப்பட்டு பின்பு அவர்கள் தானமாக யாக்கோபுக்கு மனைவிகளாக தார வார்க்கப்பட்ட காரியம்தான் நம்ம பார்த்தோம். அதனை போல் இப்போ மூத்த மகன் லேயாளுக்கு பிறந்த மூத்த மகனுக்கு பெயர் ரூபன். இதோ ஒரு புதல்வன், இதோ ஒரு குமாரன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குமாரனை தந்துட்டாருன்னு தான் அங்கே லேயாள் பெயரிடுகிறாள். 2வது சிமியோன், தேவன் கேட்கிறார் அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம். அதே போல் லேவி சேருதல் அல்லது ஒன்றித்தல். எனக்கு இப்போ லேவியும் தந்ததுனால என் கூட என் கணவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்தால 4வது யூதா அப்படின்னா அர்த்தம் துதி அப்படிங்கிற அர்த்தமுடைய பெயரை இடுகிறாள். அதனைத் தொடர்ந்து இசக்கார், எனக்கு ஆண்டவர் பிரதிபலனை தந்துட்டார், கூலியை தந்துட்டார். ஏன்னா அங்கே தூதாயும் கனிகளை கொடுத்து கணவனை இப்போ தனக்கு சொந்தமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து செபுலோன், எனக்கு வாழ்விடம் அப்படின்னு சொல்லி பெயரிடுகிறார். அப்புறம் தீனாள்,
நியாயம் தீர்த்தல் அப்படிங்கிற அர்த்தமுடைய பெயரை இடுகிறார். இதனைத் தொடர்ந்து அங்கே ராகேலுக்கு பிறந்த குழந்தை யோசேப்பு தேவன் பெருக பண்ணட்டும், அதாவது இந்த குழந்தையோடு இல்லை, இன்னும் தேவன் பெருகச் செய்வாராக என்று சொல்லி யோசேப்பு என்று பெயரிடுகிறார். பென்யமின் வலதுகையின் புதல்வன் அப்படிங்கிற அர்த்தமுடைய பெயரிடுகிறார். அந்த பென்யமின் பிறந்தபோது ராகேல் இறந்து விடுகிறார். இத்தனை காரியங்கள் இங்கே ராகேலுடைய பிள்ளைகளாக இவர்கள் இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தான் அப்படின்னு சொல்லி பில்காலுக்கு பிறந்த குழந்தைகள், அவன் நீதிபதி அப்படிங்கிற அர்த்தம், நப்தலி போராட்டம் என்கிற அர்த்தம். இது எல்லாமே பில்கால் என்பது ராகேல் யாக்கோபுக்கு தன்னுடைய மறுமனையாட்டியை கொடுத்து பிறந்த பிள்ளைகள். இப்போ லேயால் பார்த்தா நீ மட்டும்தான் மறுமனையாட்டியை கொடுப்பியா, நானும் கொடுக்குறேன் பாருன்னு சில்பாவில் கொடுத்த போது அங்கே காத் அப்படிங்கிற குழந்தை, அதுக்கு பாக்கியம் என்று பெயர், ஆசேர் மகிழ்ச்சி என்கிற அர்த்தமுடைய பெயரை இடுகிறார்கள். இப்போது யோசேப்புக்கு பிறந்த 2 பிள்ளைகளையும் தாம் பிள்ளைகள்னு சொன்னதுனால மனாசே பென்யமின், அங்கே யோசேப்பு பெயரிடுகிறான். மனாசேன்னா மறதி, என் குடும்பத்தின் வேதனைகளை எல்லாம் கர்த்தர் மறக்கச் செய்தார். எப்ராஹிம் பெருக்கம், எனும் என் வாழ்விலே பெருக்கம் என்று சொல்லி இத்தனை அந்த குழந்தைகளினுடைய பெயர்களும் அந்த பெயர்களுக்கான அர்த்தமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 37வது அதாவது 25லிருந்து 43வது வசனம் வரையிலும் யாக்கோபு நினச்சிக்கிறாரு, அதாவது இப்போ அங்கே ஆடு மேய்க்கிற வேலை தான், சம்பளம் 10 முறை லாபான் மாற்றிவிட்டான், அத்தனையாக இவன் அங்கே வஞ்சிக்கப்படக்கூடிய காரியங்கள் நடக்குது. அதனால் இப்போ இவன் அங்கேருந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி யாக்கோபு கோவப்பட்டு சொன்னபோது, இல்லை ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் என்பதை நான் குறிப்பால் அறிஞ்சிட்டேன்ப்பா, அதனால் நீங்கள் என்ன சம்பளம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி பேசி அவர்களுக்குள்ளாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையின்படி நான் என் பிள்ளைகளெல்லாம் தாங்க நான் போகிறேன்னு அவன் கேட்ட உடனே உன் சம்பளம் என்னதுன்னு சொல்லுன்னு சொல்லி 28ஆம் வசனத்தில் சொல்கிறான். அப்போது நான் உமக்கு வருகிறதற்கு முன்னாடி இருந்தது கொஞ்சம், இப்போ கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தனால பெருகி இருக்குது அப்படி அவனே ஒத்துக்கிறான். லாபானம் ஆமாப்பா பெருகி இருக்குதுன்னு சொல்லி. அதனால் இப்போது உம்முடைய மந்தைகளையெல்லாம் பார்வையிட்டு நீங்கள் புள்ளி வரி கருப்புள்ள செம்மறியாடு வரியும் புள்ளியுமான வெள்ளாடு எல்லாத்தையும் பிரித்து விடுகிறேன், அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டு அப்படின்னோடனே இந்த ஆடுகளெல்லாம் பிடிச்சி தான் மகன்கிட்ட கொடுத்து 3 நாள் பிரயாண தூரம் போகிற இடத்துக்கு வச்சிட்டார். மற்ற ஆடுகள் கொஞ்சம் ஆடுகளை யாக்கோப்கிட்ட கொடுத்து மேய்க்கும்போது இப்போது இனிமை பிறக்கிற அந்த குட்டி புள்ளி வரி கருப்புள்ள செம்மறி வரியும் புள்ளியுமுள்ள வெள்ளாடு இதெல்லாம் பிறந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் தந்துடணும் அப்படிங்கிற காரியத்தை இங்கே யாக்கோபு அவரை பேசி தீர்க்குறாங்க. அவர் நீ சொன்னபடி ஆகட்டும், எல்லாம் பிரித்து அங்கே தள்ளி கொண்டு போயாச்சு, இனிமே எப்படி குட்டி போட போகுது அப்படிங்கும்போது யாக்கோபு இப்போ நம்ம எப்போவுமே ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை முழு கிரெடிட்டும் அவருக்கு நம்ம கொடுக்கறதில்ல. ஏதோ நம்ம தந்திரத்தில் நம்முடைய ஸ்லாக்கியத்தில் நம்முடைய கரத்தின் வல்லமையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டுகிறவங்க தான். நான் வந்தவொடனே செஞ்சிட்டேன் அப்படிங்கிறது போல தான் இன்னொன்றுக்குள்ளாக சுயம் யாக்கோபுக்குள்ளே காணப்படுகிறது. யாக்கோபு என்ன செய்கிறாருன்னா இந்த மாதிரி கலர் குட்டிகள்லாம் வேணும்னு சொல்லி அவர் 37ஆம் வசனத்தில் யாக்கோபு பச்சையாக இருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டைகளை உரித்து தான் உரித்த பட்டைகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கருப்பு நிறமுள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கருப்பு நிறமுள்ளவைகளும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்து கொள்வான். பலத்த ஆடுகள் பொழியும் போது தான் இந்த கொப்புகளை போடுவான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது போடாமல் இருப்பான். ஆகவே பலமுள்ளது எல்லாமே யாக்கோபுக்கும் பலவீனமானது எல்லாம் அங்கே லாபானுக்கும் சேர்ந்தது. இப்போ யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடைய ஒரு பெரியவனாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் பெற்றவனாக மாறிவிட்டான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே புதிய மரபு வழி பண்பியல் ஆராய்ச்சி
என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபின் விருப்பத்திற்கு ஏற்றபடி புள்ளிகளோடும் வரிகளோடும் குட்டிகள் பிறக்கக்கூடும் என்று சொல்லி புதிய மரபு வழி பண்பியல் ஆராய்ச்சி இப்படி நடக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆனால் தேவன் தன்னுடைய கிருபையின்படியே நடந்தது. எப்படி ராகேல் தூதாம் கனிகளை சாப்பிட்டு எனக்கு குழந்தை பிறக்குதுன்னு நினச்சாலும் அதே போல் இவரும் நினச்சிக்கிட்டு நான் தந்திரத்தினால என் மாமனாரை ஏமாத்துகிறேன் என்று நினைக்கிறார். ஆனால் அதற்கு அடுத்த அதிகாரத்தில் யாக்கோபே சொல்லுகிறார் 10ஆம் வசனத்திலிருந்து, ஆடுகள் பொழியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருக்க கண்டேன். ஆண்டவர் ஏற்கனவே ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றான், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். ஆண்டவரே பேசிட்டார். எப்பா இப்படி தான் நடக்குது, உன்னுடைய காரியங்கள் வஞ்சகம், உன்னுடைய மாமனாரால் நீ வஞ்சிக்கப்படுகிற காரியத்தெல்லாம் நான் பார்த்துட்டேன்ப்பா. உனக்கு உதவி செய்யும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன் என்கிற காரியத்தை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த தரிசனத்தின்படி இங்கே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் முழு பொறுப்பையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லாமல், நான் இப்படி இந்த புண்ணை அதே போல் நான் இந்த கொப்புகளெல்லாம் தூக்கி போடுறேனே, வாதுமை அர்மோன் இந்த கொப்புகளை பட்டைகளை உரித்து போடுறதுனால இந்த காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி யாக்கோபு நினைத்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே ஆண்டவரே சொல்லிட்டாரு, நான் உன்னை கூட இருந்து நான் நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து திரும்ப உந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு வருகிற வரையிலும் நான் உன்னை கைவிடுகிறதில்லப்பா, நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுகிறதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபின் மேல் அபரிவிதமாக அவர் பொழிய பண்ணி அவரை விருத்தி அடைய செய்ததை நம்ம பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையில் சிக்கி கொண்டாலும், யாரிடத்தில் மாட்டிக்கொண்டாலும், உலகம் வஞ்சிக்க நினைத்தாலும், பரலோக தேவன் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நம்மில் இருப்பவர் அவர் பெரியவராக இருந்து அவர் தம்முடைய வாக்குறுதிகளை நம்முடைய வாழ்க்கையில் 100க்கு 100 நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். அவருடைய கரங்களில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.